ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் தப்பு. வாங்குறவங்களுக்கும் ஓராண்டு சிறை தண்டனை இருக்குது. கோவை தெற்குல மிகப்பெரிய அளவில் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறதாக தகவல் வருது. கரூர்ல 6000 ரூபாய் வரைக்கும் கூட. லால்குடியில கிட்டத்தட்ட 25000 ரூபாயெல்லாம் கொடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகம் சில தொகுதிகள் அவர்களும் பணம் கொடுத்திருக்கிறாங்க. சிபிஐஎம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க தெளிவா திமுக கிட்ட நீங்க கொடுக்க கூடாதுன்னு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் திமுக அங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் இவங்களோட ஃபுல் கோஆர்டினேஷன்ல தான் அங்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் பர்சன் இன்னொரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. இது இங்க மட்டும் இல்ல, சிபிஐ சிபிஎம் நிற்கக்கூடிய 10 தொகுதிகளிலுமே இந்த மாதிரி நடக்கிறது. ஆலங்குளம்ல கூட நாங்கள் ரத்து பண்ண சொன்னோம். ஏன்னா அங்கே ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் நின்று பேசுற எப்படியெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. நீங்களே ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்கிறீங்களா? அப்போ நீங்களே அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. நீங்க பிடிச்சிருக்கும் போது நீங்க எப்படி தேர்தலை நடத்த முடியும்? மெயின் ரோட்ல செக் பண்றதுனால நீங்க என்னத்தை பிடிக்க போறீங்க? கல்யாணத்துக்கு போறவங்க பாவம் அவங்க ஒரு 50,000 மேல வச்சிருப்பாங்க, அவங்கள தான் நீங்க பிடிக்க முடியும். உதாரணத்துக்கு அவங்களோட புகார் எண்ண அந்த 1950 நம்பர் கூட வேலை செய்யறது. பல நேரங்கள்ல ஆள் எடுக்க மாட்டாங்க. திமுக எவ்வளவு கொடுக்குது? ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குது. ஏதோ மூக்குத்தி எல்லாம் வேற கொடுக்குறாங்க. இப்ப போதை மேல பெரிய அளவில் ஆக்ஷன் எடுக்கல. இந்த மாதிரி போதை மது இந்த மாதிரி விஷயங்கள்ல வரக்கூடிய ஆதாயம் நேரடியா மக்களை தான் பாதிக்கும். வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராம் வெங்கடேசன் சார். வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் 85% மேலாக வாக்குப்பதிவானது பதிவாகியிருக்கு. என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு சார்? 85% வாக்குப்பதிவு வந்திருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இதில் ஒரு பகுதி இந்த எஸ்ஐஆர் நடந்ததுனால வந்த மாற்றம். அது டினாமினேட்டர் நம்ம குறைச்சிட்டோம். எவ்வளவு மொத்த வாக்காளர்கள் அப்படிங்கிற எண்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மொத்த சதவீதம் அதிகமாக காண்பிக்குது. அதை தாண்டியும் இப்போ எஸ்ஐஆர்னால மட்டும்தான் இது ஏறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டியும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்குகளில் சொல்கிறாங்க. ஸோ அதில் 2 விதமான ஃபேக்டர் இருக்கலாம். ஒன்று அஃப்கோர்ஸ் விஜய் ஃபேக்டர், புதுசாக ஒரு என்ட்ரி வந்திருக்கிற ஃபேக்டரும் இருக்கலாம். இன்னொரு ஃபேக்டர் ரொம்ப முக்கியமாக திமுக அதிமுக எல்லாம் கூட்டணி எல்லா இடங்கள்லையும் பணம் கண்ணாமண்ணான்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் பணம் கொடுத்துருக்குறாங்கன்னும் போது அதனாலையும் ஒரு ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் வெளியே ஓட்டு போடுறது, பணம் வாங்கிட்டீங்க வெளியே ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அப்படியே அதனாலேயும் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம எண் ஓட்டு விற்பனைக்கல்ல பிரச்சாரம் பண்ணோம். ஓரளவுக்கு சாத்தியமாகி இருக்கா? நாங்கள் எங்கெல்லாம் அந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறோமோ அங்கே இப்போது திரும்ப போயும் நம்ம ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறோம். மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு சில இடங்களில் உதாரணத்துக்கு காஞ்சிபுரமில், வளத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பிரச்சாரம் பண்ண இடங்களில் பெரும்பாலான மக்கள் வாங்கலை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஆனால் மற்ற சில இடங்கள்லாம் ஸ்டிக்கர் என் ஓட்டு விற்பனைகள் நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தவங்க வீட்டில் கூட அதில் சில பேர் வீட்டில் ஸ்டிக்கரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வருது. இது நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்குறோம். ஒரு 150 இடங்களில் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரமாக ஒவ்வொரு வீடாக சென்று ஓட்டுக்கு பணம் ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு டயலாகை மக்களோட நம்ம செய்கிறோம். அப்போ அதில் 10க்கு 9 பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்புன்னு தான் நினைக்கிறாங்க. அந்த பணம் அவங்க பல்வேறு வழிகளில் திருடின பணம் தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அதை தப்புன்னு நினைக்கிற இடத்துலேருந்து அவங்க வாங்கக்கூடாதுன்னு உறுதி எடுக்கிற இடம் வரைக்கும் நகர்த்துறது அப்படிங்கிறது தான் இந்த கான்வர்சேஷன், இந்த ஒரு உரையாடல் அவங்களோட பண்ணுறோம். அதில் உறுதி எடுத்தவர்கள் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த முறை ஒரு சதவீதமாவது, மேபி அது ஒரு 30% இருக்கலாம், 20% இருக்கலாம், அந்த அளவுக்காவது உறுதியோடு நின்னாங்க. ஸ்டிக்கர் ஒட்டினவங்கள்லேயும் உறுதியாக நின்று நான் வாங்க மாட்டேன்னு நின்று இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறோம். ஆனால் இது நம்ம எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா நாம் செஞ்சது ஒரு 150 இடங்களில் செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க எப்படி பணம் விளையாடி இருக்குது இந்த தேர்தலில் அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். எப்படி ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாயெல்லாம்
கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு வாக்காளருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு பை எலெக்ஷன் மாதிரி நடந்த தேர்தலாக இந்த தேர்தல் நடந்திருக்கு. இப்போ முன்னாடிலாம் வந்து சட்டசபை தேர்தலெலாம் 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெரும்பாலும் வந்து பை எலெக்ஷனில் தான் வந்து இந்த மாதிரி 2000 ரூபா 5000 ரூபாலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த முறை சட்டசபை தேர்தலிலேயே மிகப்பெரிய அளவில் பணம் விளையாட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அரசியல் கட்சிகள் வந்து எந்த அளவிற்கு இந்த பிரதான கட்சிகள் கொள்ளையடித்து வச்சுருக்கிறாங்க, லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடித்து வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சின்ன தொகையை வந்து நம்ம மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் தூக்கி போட்டு எப்படியாவது ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நம்ம இதை பார்க்க முடிகிறது. அப்போ இது வந்து இன்னும் ஜனநாயகத்தை ஒரு பெரிய படுகொழியில் தள்ளுறதுக்கான வேலையை வந்து அவங்க பெரிய அளவில் செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சாரங்கள் வந்து நாம் செய்கிறது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. தேர்தல் ஆணையம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஒரு மிகப்பெரிய அளவில் செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அவர்கள் வந்து சரியாக செய்யவில்லை என்றுதான். அதிகபட்சமாக பணம் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. எந்த தொகுதியில் அதிகபட்சமாக பணம் கொடுக்கப்பட்டது? வரக்கூடிய தகவல்களை பார்க்கும் பொழுது கோவை தெற்கில் வந்து மிகப்பெரிய அளவில் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறதாக தகவல் வருது. கரூரில் வந்து 6000 ரூபாய் வரைக்கும் கூட கொடுத்திருக்கிறதா தகவல் வருது. இது போன்ற தொகுதிகளில் தான் மிக அதிகமான அளவு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. லால்குடியில் வந்து கிட்டத்தட்ட 25000 ரூபாயெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. ஆனால் ஃபீல்டில் விசாரித்து பார்க்கும் பொழுது சராசரியாக ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ பெரும்பாலான தொகுதிகளில் திமுக அதிமுக 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் பெரும்பாலான தொகுதிகளில் கொடுத்ததாக தெரிகிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 2000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சில இப்போ கோவை தெற்கு மாதிரி இடத்துல 3000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கிறதா ஃபீல்டுலேருந்து ரிப்போர்ட் வருது. திமுகவை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து அவர்கள் வந்து 5000 6000 ரூபாய் வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபீல்டுலேருந்து தெரிய வருது. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நாம் பார்த்தோம். 4 முனை போட்டியில் எந்த கட்சி பணம் கொடுக்காத கட்சின்னு நீங்கள் பார்க்குறீங்க? சரி, நம்ம பெரும்பாலும் ஃபீல்டுலேருந்து வர ரிப்போர்ட் என்ன, நாம் தமிழர் கட்சி அந்த பணமும் கொடுத்தது மாதிரி ரிப்போர்ட் வரல. ஸோ அவர்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிற ஸ்டாண்டில் இருந்து தான் அவர்கள் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. புதிதாக இப்போது தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறாங்க. அவங்க பெரும்பாலான தொகுதிகளில் பணம் கொடுத்த மாதிரி ரிப்போர்ட் இல்லை. சில தொகுதிகளில் அவர்களும் பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருது. கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தீங்க. அவங்க வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டு வைக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? சரி, அது நான் வந்து ஒரு ட்விட்டர் போஸ்ட்டை ஷேர் பண்ணி நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. பட் அந்த ட்விட்டர் போஸ்ட்டை ஷேர் பண்ணி சொல்கிற தகவல் மட்டும் கிடையாது. அது ஃபீல்டில் வெரிஃபை பண்ணி ஃபீல்டில் வந்து அந்த போஸ்ட்டு போட்டவர் யாருன்னா கீழ்வேலூர் பகுதியில், நாகப்பட்டினத்தில் கீழ்வேலூர் பகுதியில் பிரதாபராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊராட்சியுடைய பஞ்சாயத்து தலைவராக அவர் வந்து ஒரு பைசா பணம் கொடுக்காம போட்டி போட்டு வென்ற ஒரு நபர். அவர் வந்து அங்கே ஃபீல்டில் என் ஓட்டு விற்பனைக்கல்ல பிரச்சாரம் கீழ்வேலூருக்கு நான் போயிருந்தேன். இந்த பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அங்கே போய் பல நபர்களை சந்தித்து ஒவ்வொரு வீடாக போய் இந்த மாதிரி வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னு சொல்லி நிறைய வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. நிறைய பேர் ஒரு கூட்டமே போட்டு அங்கே வந்து மக்களிடம் வந்து நாங்கள் எடுத்து பேசியிருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு இந்த பிரதாபராமபுரம் மட்டும் பார்த்திங்கன்னா 8000 வாக்காளர்கள். அந்த 8000 வாக்காளர்களுக்கும் பெரும்பாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து ஓட்டுக்கு 1000 ரூபாய் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் லதா அவர்களுக்காக கேட்டு திமுக அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து திமுக சிபிஐஎம் ஃபுல் கோஆர்டினேஷனில் தான் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. இப்போ வந்து சிபிஐஎம் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக திமுக கிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் திமுக அங்கே வந்து ஒவ்வொரு ஓட்டுக்கும் இவங்களோட ஃபுல் கோஆர்டினேஷனில் தான் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது ஃபீல்டில் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஒரு சில பார்ட்டிகள் வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன்ப்பா, நான் வந்து கொடுத்தாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பார்ட்டிகள் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு மனசுக்கு சரி, அந்த மாதிரி உறுதி எடுத்து வாங்காமல் இருந்தவங்க சில பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் பெரும்பாலும் மற்றவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிஸ்ட் பர்சன் இன்னொரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இது இங்கே மட்டும் இல்லை, சிபிஐ சிபிஎம் நிற்கக்கூடிய 10 தொகுதிகளிலுமே இந்த மாதிரி நடக்கிறது. டிஎம்கே வந்து அங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க டிஎம்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க
அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இன்னும் மற்ற தொகுதிகள்லாம் வெரிஃபை பண்ணணும். நம்ம இது போட்ட உடனே திருப்பூர் பகுதிகள்லேருந்து மற்ற எங்கெல்லாம் சிபிஐ நிற்கிறாங்களோ அந்த மாதிரி பகுதிகள்லேருந்து கூட சில பேர் வந்து எங்கள் தொகுதியிலையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கூட போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து அவர்கள் வந்து நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு இருக்க பதிலாக அவங்க போய் ஃபீல்டில் வெரிஃபை பண்ணாங்கன்னா தெரியும் அந்த தொகுதியில் என்ன நடந்தது. போய் வாக்காளர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து திமுக தான் கொடுத்தாங்க நாங்கள் கொடுக்கலன்னு போய் ஒளிஞ்சுக்கிறதுக்குலாம் இதில் என்ன அர்த்தம்? நீங்கள் தான் தெளிவாக சொல்லணும் திமுக கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு. அறப்போர் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்பாகவே கம்யூனிஸ்ட் கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து பணம் கொடுக்குற நிலைமைக்கு வந்துள்ளது. இது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்ஃபேக்ட் அந்த மார்ஜின் வந்து அவங்க ரொம்ப டைட் மார்ஜினாக இருக்குமோ அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நாம் தமிழர் இருக்கிறாங்க, நம்ம 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டுகள் வந்து எப்படி பிரிய போகுதுங்கிறது தெரியலை அப்படின்னும் போது அவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த வின்னிங் மார்ஜின் அப்படிங்கிறதே குறைவாக இருக்கும். அப்போ பல தொகுதி வந்து ரொம்ப க்ளோஸ்லி ஃபாட் கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது. அப்போ அதனால வந்து ஒவ்வொரு ஓட்டும் மிக முக்கியமானது அப்படின்னு இன்றைக்கி ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளக்கூடிய வேலையாக அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டுக்கு இப்போது 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய்னா என்ன நடக்கும்னா மக்கள் வந்து பெரும்பாலும் பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு போடுவதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் என்னென்னா இந்த விஸ்வாசம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க அரசியல் கட்சிகள். எப்படியாவது அந்த விஸ்வாசத்தை வந்து அப்போ அதிகமான பணம் கொடுத்து அந்த விஸ்வாசத்தை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. என்ன அந்த லாயல்ட்டி ஃபேக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ மக்கள் லாயலாக இல்லாமல் வேற ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறது வேற விஷயம். ஆனால் மக்கள் லாயலாக இருக்கணும் என்பதற்காக இவங்க பணத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா கொடுத்தா மக்கள் வந்து வாங்கிட்டு நமக்கு ஓட்டு போடுறது இல்லை. அப்போது அடுத்ததுன்னா 2000 ரூபாய் கொடுக்குறேன் 5000 ரூபாய் கொடுக்குறேன். அப்போ ஒரு ஃபேமிலிக்கு 5000 4 பேர் இருக்கிறாங்க 20000 ரூபாய் வரும் பொழுது 20000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரே அப்போ நம்ம இவருக்கு நம்ம ஓட்டை போட்டாகணும். அப்போது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நிர்பந்தத்திற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களையும் இவங்க உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த லாயல்ட்டி இருக்கு இல்லையா ஒரு ஜனநாயகத்தில் இந்த யார் எனக்கு அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற லாயல்ட்டி 50% இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 3% 4% இருந்தாலும் வின்னிங் மார்ஜினே அவ்வளோதான் இருக்க போகுது. அப்போ அந்த வின்னிங் மார்ஜினுக்கு வந்து பீட் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து அதை விட அதிகமான நபர்களுக்கு இவங்க அதிக பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் வின் பண்ணுவதற்கும் அப்போ பணம் வந்து அந்த இடத்துல ஒரு கீ டிசைடிங் ஃபேக்டராக மாறுகிறது. ஸோ இது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனநாயகத்தையே இந்த பணம் அப்படிங்கிறது குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தேர்தலில் மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இவ்வளவு நாட்களாகவாது அது டிசைடிங் ஃபேக்டராக இருந்ததில்லை அந்த அளவிற்கு பெரும்பாலான தொகுதிகள்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேர்தலில் அது ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். நிறைய தொகுதிகளில் மாறப்போகுது. ஏன்னா மக்கள் வந்து லாயலாக இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க அதற்காக நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடியவர்கள் அந்த லாயல்ட்டி ஃபேக்டர் அதிகமாகும். இது வந்து ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அதனால தான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் தப்பு வாங்குவதும் தப்பு. நாம் ஒரு நேர்மையான சமூகம் என்னன்னு சொன்னால் நாம் நேர்மையான வழியில் வாங்காமல் போடணுங்கிறது மக்கள்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் நீங்கள் மட்டும் இல்லை திமுக கொடுப்பதை நீங்கள் தடுத்திருக்கணும். நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் ஜெயிக்கிறதுக்கு திமுக காசு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன வித்தியாசம்? நீங்கள் கொடுக்குறதா அதோட அர்த்தம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம அவங்க வந்து என்ன வேணால் வந்து நாங்கள் கொடுக்கலன்னுலாம் சொல்லலாம். இங்கே ஃபீல்டில் போய் அவங்களே போய் கேட்கட்டும், எங்கே வேணாலும் போய் கேட்கட்டுமே. கீழ்வேலூரில் நாகப்பட்டினத்தில் அவங்க மக்கள் சொல்லுவாங்க. மயிலாப்பூர் தொகுதியில் தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. என்ன காரணம்? அங்கே என்ன நடந்தது? சரி, இப்போது பணம் வந்து எல்லா இடங்கள்லையும் விளையாடி இருக்கு. இப்போ பணம் விளையாடி இருக்கு அப்படின்னும் போது இப்போ தேர்தல் ஆணையமே போய் ஒரு இடத்துல பணத்தை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2 இடத்துல பிடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக நான் நோட்டீஸ் பண்ணது இங்கே மயிலாப்பூரில் முந்தைய நாள்
அவர்கள் நேரடியாக தாவேலு டிஎம்கே கேண்டிடேட் அவருடைய எய்டு சத்யமூர்த்தி வீட்டில் பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 79 லட்சம் பணத்தை ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. பணம் வந்து மக்கள் மத்தியில் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கான ஆதாரங்கள்லாம் எடுக்கிறாங்க. எப்படி என்னெல்லாம் எங்க டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா விஷயங்களும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்னன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறது. ஒருவேளை தேர்தல் ஆணையத்திற்கு வந்து ஒரு இடத்துல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை, ஆர் ஏதோ ஒரு வகையில் வாக்காளர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு பணமோ பரிசு பொருளோ கொடுக்கப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் கிடைத்துவிட்டால் அவர்கள் அந்த இடத்தில் தேர்தலை ரத்து செய்வாங்க. பெரும்பாலும் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ மிச்ச இடங்கள்ல ஆலங்குளம்ல கூட நாங்கள் ரத்து பண்ண சொன்னோம். ஏன்னா அங்கே ஒரு ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து நின்று பேசுகிறார், எப்படியெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. திருமங்கலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிளை செயலாளரோட பொண்ணு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, நான் எல்லாருக்கும் பணம் வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்குறோம், எப்படியாவது நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே பேசுகிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லலாம், அதெல்லாம் வீடியோ வந்திருக்கு, ஆடியோ வந்திருக்கு, நாங்கள் வெரிஃபை பண்ணணும்னு கூட ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்களே நேரடியாக போய் பிடிச்சிருக்கிறீங்களே, நீங்களே ரெட் ஹேண்டடாக பிடிச்சிருக்கிறீங்களே, அப்போ நீங்களே அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பிடிச்சிருக்கும் போது நீங்கள் எப்படி தேர்தலை நடத்த முடியும்? இதற்கு முன்பு அரவக்குறிச்சியிலையோ இல்லை வேலூர் போன்ற பாராளுமன்ற கான்ஸ்டியூன்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக நிப்பாட்டினாங்க தேர்தலை? இந்த மாதிரி பணம் பிடித்த பொழுது ஒரு ஓட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கிடைத்து விட்டால் அவர்கள் அந்த இடத்துல தேர்தலை ரத்து செய்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதுதான் அவங்களுடைய நார்ம்ஸ், அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை அவங்க தேர்தலை ரத்து பண்ணாமல் மயிலாப்பூரில் நடத்தினது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அப்போ இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதற்கு பின்பு ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு பார்க்குறீங்களா? குறிப்பாக யார் காசு கொடுத்தாலும் எதையும் கண்டுக்கிறது இல்லை, காசு கொடுக்காததையும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டதை எப்படி பார்க்குறீங்க? சரி, தேர்தல் ஆணையம் வந்து இதற்கு தயாராகவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து தயாராக வேண்டுமென்றே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இதற்கான எந்த ஒரு மெக்கானிசமும் மெயின் ரோட்டில் உட்காந்து காரை செக் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. மெயின் ரோட்டில் செக் பண்ணுறதுனால நீங்கள் என்னத்தை பிடிக்க போகிறீங்க? கல்யாணத்துக்கு போகிறவங்க பாவம் அவங்க ஒரு 50,000க்கு மேலே வச்சுருப்பாங்க, அவங்கள தான் நீங்கள் பிடிக்க முடியும். உண்மையிலேயே காசு கொடுக்குறவங்க அவங்க முன்னாடியே போய் பார்க் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அவங்க அந்தந்த ஏரியாவில் போய் அந்தந்த ஏரியாவில் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபீல்டில் போய் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எங்கேயுமே ஃபீல்டில் இல்லை. ஃபீல்டில் அவங்க ஓப்பனாக கொடுத்துட்டு இருக்கும்பொழுது ஃபீல்டுக்குள்ளே தேர்தல் ஆணையமே இல்லை. அவங்க அங்கே தானே போய் பிடிக்கணும். அந்த மாதிரி எவ்வளவு இடத்துல போய் உதாரணத்துக்கு அவங்களோட புகார் என்ன அந்த 1950 நம்பர் கூட வேலை செய்கிறேன். பல நேரங்களில் ஆள் எடுக்க மாட்டுறாங்க. முந்தைய நாள் கூட எனக்கு ஒருத்தருக்கு இது பண்ணி என்ன சார் இந்த 1950 நம்பர் வேலையை செய்ய மாட்டேங்குது. அப்போது இந்த மாதிரி அவர்கள் வந்து ஒரு புகாருக்கான வழிமுறையும் சரியாக இல்லை. அவங்களே போய் அந்த ஒவ்வொரு இடமும் பிடிக்கணும். இப்போ நாங்கள் இங்கே கிண்டி பக்கத்தில் ஆதம்பாக்கத்தில் பண்ணும் பொழுது அந்த ஏரியாவிலேருந்து ஜிபே நம்பரை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஜிபே நம்பர்லாம் வாங்கிட்டு போய் அந்த ஜிபே வழியாகவே அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் கவனிக்க வேணாமா? இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேணாமா? அவங்க போய் பிரச்சாரம் பெரிய அளவில் பண்ண வேணாமா? ஒரு பக்கம் விழிப்புணர்வு பிரச்சாரமும் செலிபிரிட்டிஸ் இவங்களெல்லாம் வச்சு செஞ்சுருக்கணும். ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் தப்பு, வாங்குறவங்களுக்கும் ஒரு ஆண்டு சிறை தண்டனை இருக்குது அப்படிங்கிறத பெரிய அளவில் தேர்தல் ஆணையம் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் எடுத்துகிட்டு போகலை. அங்கங்கே சில கலெக்டர்ஸ் வந்து ஒரு பிரச்சாரமாக சோஷியல் மீடியாவில் பண்ணாங்க, அங்கங்கே ஒரு சில இடங்களில் பண்ணாங்களே தவிர ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரபலங்கள் வச்சு 100% வாக்குப்பதிவுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு பண்ணல. 100% வாக்குப்பதிவுங்கிறது நீங்கள் எல்லாருக்கும் 5000 ரூபா பணம் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடுவாங்க. 100% வாக்குப்பதிவு வந்துடும். இப்படி பணம் கொடுத்துட்டே போனாங்கன்னா வந்துடும். ஆனால் 100% வாக்குப்பதிவு வச்சு என்ன பண்ண போறீங்க? பணம் வாங்கிட்டு வாக்கு போடுறதுல என்ன அதோடைய அர்த்தம் என்ன? ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது தானே. 100% வாக்குப்பதிவுங்கிறது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கு தாண்டி ஒன்று இருக்குது. ஏன்னா பணத்தை கொடுத்து அவங்கள வர வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? பணம் வாங்காமல் நேர்மையாக 70% போட்டாலும் 75% போட்டாலும் அதுதான் ஒரு நியாயமான தேர்தலாக இருக்க முடியும். உங்களுடைய எண் ஓட்டு விற்பனைக்கல்ல பிரச்சாரத்தின் மூலயமா பல இடங்களில் சுவர் விளம்பரம் செஞ்சீங்க. அதை தேர்தல் ஆணையம் அழிச்சாங்க. அது பல கெடுபிடிகளை தந்தாங்க. அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க? அவங்க போய் எல்லாத்தையும் அழிச்சாங்க. அதற்கு பிறகு நம்ம சொன்னதுக்கு பிறகு வந்து அதை
சரி பண்ண கொடுத்தாங்க, நான் இல்லை சொல்ல. பட் தேர்தல் ஆணையம் வந்து எந்த அளவிற்கு வீரியமாக, நீங்கள் ஒரு 1950 கம்ப்ளைண்ட் நம்பருக்கு உங்களால் போதுமான ஆள் கூட போட முடியல. அந்த ஃபோன் எடுக்கிறது, ஒரு புகார் நம்பரை எடுக்கிறது கூட போதுமான ஆள் போட முடியல. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீங்கள் ஒழுங்காக மாற்றலை, ஒழுங்காக கரெக்டான ஆட்களை வந்து அங்கே போடலை. எனக்கு புரியல. இப்போ நான் சென்னையே எடுத்துக்கலாமே, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக யார் இருக்கிறாரு நீங்கள் பாருங்கள், இங்கே குமரகுருபரன் இருக்கிறாரு. அவர் அதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சி ஆணையராக தானே இருந்துட்டு இருக்கிறவர், ரொம்ப நாளாக திமுக ஆட்சியில் இருந்துட்டு இருக்கிறவர். திமுக ஆட்சியில் இப்போ வந்து இப்போ பலவிதமான முறைகேடுகள்லாம் வெளிவந்திருக்கு. உள்ளாட்சி துறையில் நேரு அவருடைய முறைகேடுகள்லேருந்து பல விஷயங்கள் வருது. அப்போ இவர் வந்து கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனராக இருந்தவர் தான், அவர்களோடலாம் வேலை செஞ்சவர்கள் தானே. அப்போ அப்படி வேலை செய்த ஒரு நபர் திடீர்னு வந்து நான் தேர்தல் ஆணையம் மாறணும்னு அவர் வந்து எல்லா நடவடிக்கை எடுத்துருவாரா? அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் அந்த சில மாற்றங்களாவது நீங்கள் செய்யணுமா இல்லையா? குறைந்தபட்சம் இப்போ நீங்கள் மயிலாப்பூரில் தேர்தல் ரத்து பண்ணுறதுக்கான எஃபர்ட் என்ன எடுத்தார் குமரகுருபரன்? மயிலாப்பூருங்கிறது சென்னையில் தானே வருது. குமரகுருபரன் லெட்டர் எழுதினாரா, இது உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அவர் எழுதியிருக்கணும்ல? எழுதினாரா? ரத்து பண்ண விடலையா? அப்போ ஏன் என்ன நடந்தது? ஸோ இது வந்து நீங்கள் பாரபட்சம், அந்த அதிகாரிகள் வந்து பாரபட்சம், நீங்கள் அவங்களை மாற்ற வேண்டும். யாரெல்லாம் அங்கே எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கணும், குறைந்தபட்சம் இவர்கள் செஞ்சுருக்கணும். இவங்களாம் எதுவுமே செய்யலை. தேர்தல் ஆணையம் அவங்களோட ஸ்குவாடு கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் ஃபீல்டில் இல்லை. இது போன்ற பணம் கொடுத்து வெற்றி பெற்று வரும் வேட்பாளர்களால் என்ன மாற்றம் நடக்க இருக்கிறது சார்? இன்னைக்கு வந்து என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால், இந்த ஃபீல்டில் விளையாடி இருக்கக்கூடிய தொகை வந்து எனிவேர் பிட்வீன் 10,000 to 20,000 கோடி மினிமம் அவன் இன்னைக்கு வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் அவங்க வந்து வாக்காளர்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அடித்து வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு இவ்வளோ பெரிய வித்தியாசம் வந்திருக்குன்னா கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க அடித்த தொகை பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது காண்பிக்குது. இன்னொன்று காண்பிக்குது, இவங்க இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னொரு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இவங்க அடிக்க போகிறாங்க. யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் காண்பிக்குது. அப்போது இதை வந்து நம்ம வந்து இது என்ன பண்ணுவோம்? இப்போ கரண்ட் பில் ஏறி போச்சு. நாங்கள் ஃபீல்டுக்கு போகிறோம், நாங்கள் இந்த ஓட்டு விற்பனைகளை பிரச்சாரம் போகும்போது மக்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட சொன்னேன், சார் எங்களுக்கு ஓட்டுக்கு பணம் வேணாம், எங்களுக்கு கரண்ட் பில்லை குறைக்க சொல்லுங்கள், ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கண்ணாமனானு ஏற்றிட்டாங்க, விலைவாசி கண்ணாமனானு ஏறி போச்சு, எங்கே போனாலும் விலைவாசி பற்றி தான் பேசுகிறாங்க மக்கள். நான் வந்து இங்கே சென்னையில் பார்க்குறேன், கிராமத்தில் பார்க்குறேன், எல்லா இடங்கள்லையும் மக்கள் பேசுனது விலைவாசி பிரச்சனை. அப்போது எப்படி ஏறும் அப்படின்னா இவங்க கண்ணாமண்ணாடு ஊழல் பண்ணுறதுனால மின்சார வாரியத்தில் மிகப்பெரிய ஊழல்கள், டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற ஊழல்கள் நடக்கிறது. 400 கோடி ரூபா போகுது ஒரே ஊழலில். இன்னொரு பக்கம் கோவை தெற்கில் திமுக எவ்வளோ கொடுக்குது? ஓட்டுக்கு 5,000 ரூபா கொடுக்குது. ஏதோ மூக்குத்தியெல்லாம் வேற கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி அடிக்கக்கூடிய பணத்தில் ஒரு சிறிய பங்கு அங்கே அந்த மாதிரி வரலாம். ஆனால் கரண்ட் பில் எவ்வளோ ஏறி போச்சு கடந்த 4-5 ஆண்டுகளில்? 1.5 மடங்கு 2 மடங்கு இஷ்டத்துக்கு ஏறி போச்சா இல்லையா? மக்கள் எல்லாம் மாதம் மாதம் நீங்கள் கட்டிகிட்டு இருக்க கரண்ட் பில்லு எப்படி அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் கரண்ட் பில் அதிகமாகும். இன்றைக்கி போதை பழக்கம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, மதுனாலையும் போதையினாலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி டாஸ்மாக்னாலையும் மிச்ச விஷயங்கள்னாலையும் ஏற்கனவே பிடிஆர் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? 50% டாஸ்மாகுடைய சேல்ஸ் எக்ஸைஸ்க்கு வெளியே நடக்குது, டாஸ்மாக் மதுவுடைய சேல்ஸ் இப்போ எக்ஸைஸ்க்கு வெளியே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது அது உண்மையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி வந்து இல்லீகலாக இன்னும் கண்ணாமனாலும் நடக்கும். இப்போ போதை மேலே பெரிய பெரிய அளவில் ஆக்ஷன் எடுக்கலை. இந்த மாதிரி போதை மது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய ஆதாயம் நேரடியாக மக்களை தான் பாதிக்கும். அந்த பிரச்சனைகள் நேரடியாக மக்களை பாதிக்குது. பல பேர் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு, பல பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த பணத்துலேருந்து ஒரு சின்ன பங்கு கொண்டு வந்து உங்களுக்கு ஓட்டுக்கு பணமாக கொடுக்குறாங்க. ஏன்னா அதுலேருந்து வர ஆதாயம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்? அதுலேருந்து இவங்களுக்கு ஆதாயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தான் அதோட அர்த்தம். ஆட்சியாளர்களுக்கு அந்த பணத்துலேருந்து ஒரு கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ மக்கள் எல்லாம் இது ஏதோ என்னுடைய வரி பணம் திரும்ப வருதுன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க பல்வேறு வழியில் பண்ண முறைகேடுகள். போதை பணம் வந்து உங்களுடைய இதுவா? போதையில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அதில் வந்து லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுடைய வரி பணமா? இல்லை, பல பேர் வாழ்க்கை அழிக்கிற பணம். அதை தான் நம்மளும் பணமாக வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதை மக்களும் உணர வேண்டும். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் இந்த சமூகத்தை சீரழித்து கொண்டது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஒரு மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுத்து இந்த சமூகத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இவர்கள் மேலே தான் பொறுப்பு வைக்கணும். இந்த 2 கூட்டணி
மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுத்த இந்த 2 கூட்டணி மேலே தான் வைக்கணும். அப்போ இவர்கள் இந்த மாதிரி பணம் கொடுப்பதனால் எந்த அளவுக்கு சமூகம் சீரழியுது அப்படிங்கிற ஒரு மனசாட்சி இருந்தது தான் இவங்க இதை செய்வாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே